கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இளங்கோ இரண்டாவது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். தற்போது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அவர் நாள்தோறும் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காருடையாம்பாளையம் ஊராட்சியில் உள்ள ஒத்தைக்கடை, அண்ணா நகர், பாரி நகர், இந்திரா நகர் மற்றும் புன்னம் ஊராட்சிக்கு உட்பட்ட வல்லிபுரம், ஆண்டிப்பட்டி, பசுபதிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து இளங்கோ வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதேபோல் வேட்பாளர் இளங்கோவிற்கு அப்பகுதி பொதுமக்கள் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் ஆதரவு தெரிவித்தனர். அப்போது பேசிய திமுக வேட்பாளர் இளங்கோ, கரூர் கோவை சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 135 கோடி ரூபாய் செலவில் 4 வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் 1870 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவும், இதுபோன்ற வளர்ச்சி திட்டங்கள் தொடர திமுகவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தொகுதிக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தந்திருக்கிறார்கள். அதே போல நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது சட்டமன்றத்தில் எடுத்துரைத்த போது இன்றைக்கு இந்த கோவை கரூர் சாலை நிறைய விபத்துகள் நடந்துகிட்டு இருந்தது. ஆகவே நீங்கள் இதை 4 வழி சாலையாக மாற்றித்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்த போது 135 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்து இன்றைக்கு அந்த சாலையை 4 வழி சாலையாக மாற்றி தந்திருக்கிறார்கள். அதே போல விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு 2 லட்சம் மின் இணைப்பை தந்த வகையில் நம்முடைய தொகுதியிலே மட்டும் 1870 விவசாயிகளுக்கு அந்த மின் இணைப்பை நாம் பெற்று தந்திருக்கிறோம். இதுவாறு எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு மின் மோட்டார் இலவசமாக தருவேன் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். பால் விலையை 5 ரூபாய் உயர்த்தி தரேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல மகளிருக்கு இன்றைக்கு மகளிரினுடைய முன்னேற்றத்துக்காக மகளிர் உரிமை தொகை இதை பார்த்து மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த உரிமை தொகையை 1000 2000 உயர்த்தி தருவேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல முதியோர்கள் இன்றைக்கு முதியோர்களுக்கெல்லாம் பென்ஷன் வந்துட்டு இருக்கு, அது 2000 உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல தாய்மானவர் என்ற ஒரு உன்னதமான திட்டம் இன்னைக்கு வயசான தாய்மார்கள் எல்லாம் ரேஷன் கடைக்கு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருந்தாங்க. ஒருத்தரை பிடிச்சி வண்டியில தான் போகணும். இப்போ வயசானவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வருகின்ற திட்டம் தான் தாய்மானவர் திட்டம். அந்த திட்டத்தையும் நம்ம வழங்கி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆகவே இத்தனை திட்டத்தையும் வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே போல காலை உணவு திட்டம் என்பது இன்றைக்கு வேலைக்கு சென்ற தாய்மார்களுக்கெல்லாம் பணிச்சுமையை குறைச்சிருக்கு. அதே போல வேலைக்கு செல்ற தாய்மார்கள் இன்றைக்கு பஸ்ஸுக்கு போறதுன்னா அவர்களுடைய மாதம் 1000 ரூபாய் மிச்சம் பண்றாங்க விடியல் பயணத்துல. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்காங்க. சொன்னதை செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். அதே போல இல்லத்தரசிகளுக்கு ஒரு உன்னதமான திட்டம், புது திட்டம். நீங்க வேணுங்கிற பொருள் வேணுங்கிற கடையில போய் வாங்கிக்கலாம்.